ஸோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன ஃபில்ம் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரெட் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறேங்க. நம்மளுடைய ராக் இருக்கார் இல்லையா, டுவேன் ஜான்சன். ஸோ அவர் வந்து நடிச்சிருக்கார். அதுக்கப்புறம் கிறிஸ் எவன்ஸ், அதாவது நம்மளுடைய கேப்டன் அமெரிக்கா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நடிச்சிருக்கிறாரு. இது ஒரு சாண்டா கிளாஸ் கதை தாங்க. இந்த ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஜிம் கேரியினுடைய ஒரு ஃபில்ம் ரிவ்யூ ஒன்று, ஃபில்ம் ரிவ்யூ இல்லை, அவர் ஒரு பேட்டி எடுத்தாங்க. நம்பருங்க, ஃபில்ம் ரிவ்யூங்கிற பேட்டி ஒன்று எடுத்தாங்க. அந்த பேட்டியில் ஜிம் கேரி வந்து இந்த நார்த் போல்லேருந்து சாண்டா கிளாஸ் வராருல்ல, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். நார்த் போல் அப்படிங்கிறது நம்மளுடைய மூன்றாவது கண்ணு சொல்லக்கூடிய பைனல் கிளாண்ட் தான். இந்த முதுகு தண்டு வடத்தின் வழியாக போகக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஒரு தண்டு வடத்தின் பேர் கிளாஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ அதுதான் சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான மாதிரி இது இது இப்போது அவர் நார்த் போல்லேருந்து வராருன்னு சொன்னால், இந்த இடத்துல அந்த அமிர்தம் சுரக்குது. அந்த அமிர்தம் சுரந்தது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய உடலும் மனதும் வந்து அப்பாற்பட்ட ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு போகுது. நம்மளுக்கு சித்திகள் வாய்ப்பது மட்டுமல்லாமல் ஞானமும் அப்படி கிடைக்குது அப்படின்ட்டு. இதுதான் சாண்டா கிளாஸ் நமக்கு வந்து கிஃப்ட் கொண்டு வராருன்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் கிஃப்ட், இதுதான் உண்மையாலுமே அதற்கு உண்டான மறைபொருள் அப்படின்னாரு ஜிம் கேரி. எவ்வளோ அழகாக வந்து டீபங்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் உண்மையான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட இதை பற்றி யாரும் பேசுகிறதில்ல. சாண்டா கிளாஸை வச்சு கதை தானே எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட கதை தான் இந்த ரெட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் ப்ரைமில் இருக்குது. நீங்கள் ப்ரைம் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அமேசானில் பார்க்கலாம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதை. சாண்டா கிளாஸ் இருக்கார். சாண்டா கிளாஸினுடைய வேலை என்ன, போய் கிறிஸ்மஸ் அன்றைக்கி எல்லா இடத்துக்கும் கிஃப்ட் கொடுக்க வேண்டியது தான். அவர் எங்கே இருக்கிறாருன்னா, நம்மளுடைய வடக்கு துருவத்தில், நார்த் போல் அதில் வந்து இருக்கார். இந்த சாண்டா கிளாஸை ஒரு நேரத்தில் கடத்திடுறாங்க. இந்த கடத்தலுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 500 சொச்ச வருஷமாக பார்த்தீங்கன்னா ராக் வந்து அவருக்கு பாதுகாவலனாக இருப்பார். அவர் தான் தலைமை பாதுகாவலனாக அந்த இடத்துல இருப்பார். அப்போ அந்த பாதுகாப்பு பணியிலேருந்து தான் ஓய்வு பெறேன் அப்படின்னு சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பாரு. ஏன் ஓய்வு பெற அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, நீங்கள் சொல்கிறீங்க குழந்தைங்க தான், வளர்ந்தவர்களும் இன்னும் மனதளவில் குழந்தைகளாக இருப்பாங்க. அவங்க வந்து மோசமானவர்களாக சூழல்னாலேயோ ஏதோ ஒரு குணத்தினாலேயோ பெற்றோர்னாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால தவறுகள் அப்படிங்கிறது நிறைய செய்யலாம். ஆனால் எந்த தவறுமே செய்யாத அந்த ஒரு அப்பாவி ஒரு குணம் அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளே இருக்கும். நீ அதை பாரு, வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த தவறை பார்க்காது அப்படின்ட்டு ராக் சொல்லுவார். இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரி பார்க்கறதுக்கு என்னமோ முடியல, இவ்வளோ வருஷம் நான் இருந்துட்டேன், ஆனால் எனக்கு அந்த பழைய அந்த அந்த நினப்பு எனக்கு வரமாட்டேங்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு விருப்பப்படுறேன், எனக்கு வேலை வேணாம் அப்படின்ட்டு. சரி, ஓகே, நம்ம வந்து கடைசி ஒரு தடவை, ஏன்னா அடுத்த நாள் கிறிஸ்மஸ், அந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கி அந்த ஃபைனல் ஒரு ரைடு மட்டும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லணும்னா சரி ஓகே அப்படிம்பாங்க. இது நடக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராக் அப்படியே வருவார். எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு டவர் மேலே பார்த்தாங்கன்னா அந்த டவரில் லைட் வந்து மினிச்சு எரியும். டக்குன்னு பார்த்தா எல்லாம் கம்யூனிகேஷன்லாம் கட் ஆகும். திடீர்னு எங்கே யார் எங்கே என்ன ஏது அப்படின்னு பார்த்தா சாண்டா கிளாஸை காணாமல் போயிருப்பார். அப்புறம் ஒரு வண்டி ஒன்று வரும், அதை துரத்திட்டு போவாங்க. ஒரு பெரிய ஒரு சேஸ் சீன் இருக்கும். அப்புறம் அந்த சேஸ் சீனில் அந்த வண்டியை பிடிச்சி பார்த்தா வண்டிக்குள்ளே ஆள் இருக்க மாட்டாங்க. மேலே பார்த்தா ஒரு ஃப்ளைட் இருக்கும், ஃப்ளைட்டு போயிட்டுருக்கும். ஸோ சாண்டா கிளாஸை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு மறப்பாக இருக்கிறதுக்கு ஒரு இந்த வக்காண்டா, இந்த பிளாக் பேந்தரில் ஒரு மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் டோம் ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா. இந்த வண்டர் உமன் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இயற்கை இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும். உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வேற ஒரு உலகம் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த ப்ரொடெக்டிவ் ஷீல்டை அவங்க உடச்சிருப்பாங்க. ஸோ சாண்டா கிளாஸை கடத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து சாண்டா கிளாஸ் எப்படியா முதல்ல சாண்டா கிளாஸை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துக்கு கிறிஸ் எவன்ஸ், நம்மளுடைய கேப்டன் அமெரிக்கா இருப்பாருங்க, அவர் தான் இந்த ஒரு வேலையை பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ ரொம்ப டெக்னிக்கலாலாம் நான் பேச விரும்பல, அவர் மூலமாக அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ இவங்க ஒரு பெரிய டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி கேப்டன் அமெரிக்கா இருக்கார் கிறிஸ் எவன்ஸ், அவரை பிடிச்சிட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அவரையும் கூப்பிட்டு கிளம்புவாங்க. அப்புறம் ஒரு பயங்கர ஒரு அட்வென்ச்சர் நடக்கும். போய் அப்படி ஒவ்வொரு இடத்த ட்ரேஸ் பண்ணிட்டு போய் 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 பார்க்கும்பொழுது கடைசியாக ஒரு ஆள்கிட்ட போய் நிற்பாங்க. அந்த ஆள் மீடியேட்ரு. அந்த ஆள் சொல்லுவான், நானே வேறு ஒருத்தங்களை ஒரு பொம்பளைக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த பொம்பளை தான் எனக்கு காசு கொடுத்தா அப்படின்னா அந்த பொம்பளையோட பேர் சொன்னால் பேர் சொல்ல மாட்டேன், ஏன்னா பேர் சொன்னால் அவளுக்கு கேட்டுரும் அப்படின்ட்டு. என்னடா லூஸ் தனமாக பேசுகிறேன், லூஸெல்லாம் இல்லை, அவளுக்கு கேட்குண்டா அப்படின்னு. சரி எழுதி காமின்னு எழுதி காமிச்சோன்னே அந்த பொம்பளோடைய பேரை வந்து கிறிஸ் எவன்ஸ் சத்தமாக சொல்லிடுவார். அவளுக்கு நிஜமாலுமே கேட்டுரும். அது எப்படா கேட்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால், அந்த பொம்பளை வேறு யாரும் இல்லை, ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு சூனிகேரி. சரிங்களா. இந்த சூனிகேரிக்கு உன்னுடைய வேலை என்னென்னா, கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுக்குறதா அவருடைய வேலை, மகிழ்ச்சியை பரப்புறதா அவருக்கு வேலை. நல்ல குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பொதுவாக குழந்தைகள் அப்படிங்கிறவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறத வேலை. அந்த சூனிகாரிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குறும்பு செஞ்சால் அவங்களுக்கு தண்டிக்கணும் அப்படிங்கிறது அந்த சூனிகாரனியோட வேலை. ஸோ சாண்டா கிளாஸை கடத்திட்டு போய் அவருடைய சக்தி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு அந்த குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, அந்த கிஃப்ட்டை எடுத்து பார்த்தாங்கன்னா இந்த ஸ்னோ குளோபுன்னு சொல்லுவாங்களே, இப்படி இந்த குளோப் இப்படி ஆட்டின உள்ள பனி இப்படி விழுந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்னோ குளோபில் தான் சூனியம் போட்டிருப்பா. என்னென்னா இப்படி எடுத்து பார்த்தோம்னா, நான் வந்து குறும் பண்ணவனாக இருந்தேன்னா நான் அந்த குளோபுக்குள்ளே போய் மாட்டிடுவேன்,
இப்போ இந்த குளோபுக்குள்ளே இதுதான் தண்டனை சரிங்களா, இதை பண்ணணுங்கிறது தான் சூனியக்காரியினோட வேலை. அண்ட் அதில் ஒரு மாதிரி சக்ஸஸும் பண்ணிடுவான்னு பாருங்களேன். இன்னி அந்த சூனியக்காரியை தேடிட்டு போவாங்க. போகும்பொழுது பார்க்கும்பொழுது சாண்டா கிளாஸ்னுடைய தம்பி, அது பெரிய ஒரு ஆள் மாதிரி இருப்பாங்க. இவங்கெல்லாம் கடவுள் மாதிரி, டெமிகாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. அங்கே ஒரு சூப்பரான ஒரு சீன் நடக்கும் சரிங்களா, ஒரு சின்ன ஒரு காமெடியான ஒரு ஃபைட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ஒன்று நடக்கும். இந்த அரைஞ்சு விளையாடுவாங்க தெரியுமா, அது ஒரு போட்டி இப்போ நிஜமாலுமே இருக்குது. அந்த மாதிரி அங்கே ஒன்று இது பண்ணுவாங்க. கிராம்பஸ் அப்படிங்கிறதான் சாண்டா கிளாஸ்னுடைய தம்பி பேர். தம்பினா சொந்த தம்பி இல்லையா, தத்து பையனா. ஸோ பட் எனிவே இருந்துட்டு போட்டோம், தம்பின்னு தான் கூப்பிட்டுக்குவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சீன். அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு வருவாங்க. தப்பிச்சு வந்தோடனே சாண்டா கிளாஸ் கடைசியில் எங்கடா கடத்திட்டு போனீங்க அப்படின்னு பார்த்தா, அவர் எங்கேயுமே கடத்திட்டு போயிருக்க மாட்டாங்க. அந்த வண்டி போனது, ஃப்ளைட்டு போனதெல்லாம் வந்து சும்மா ஒரு டைவர்ஷனுக்காக தான். அவர் இடத்துலையே வச்சு தான் அந்த சூனியக்காரி தன்னுடைய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாள். அப்போ அந்த குளோபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவன்ஸும் மாட்டிடுவார். கிறிஸ்துவன்ஸுக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனும் மாட்டிடுவான் அந்த குளோபுக்குள்ளே. ராக் மட்டும் தப்பிச்சிருவார். இப்போ இந்த மாட்டினவங்க ஒரு 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 காரணத்தினால வெளியே வருவாங்க. இது எப்படி அவங்க வெளியே வந்தாங்கன்னு சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கே தெரியாது, ஆனால் இவங்களுக்கு தெரியும். ஒரு காரணத்தினால அவங்க வெளியே வருவாங்க. ஸோ அதை நான் சஸ்பென்ஸாக வைக்கிறேன், ஒரு வேளை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வெளியே வருவாங்க. ஆனால் வெளியே வந்தோடனேயுமே உடனே சாண்டா கிளாஸை காப்பாற்றிடுவாங்கன்னா இல்லை. சாண்டா கிளாஸ் ஒரு மயக்கமான ஒரு நிலையில் இருப்பார். இந்த சூனியக்காரி பார்த்தோம்னா அழகான ஒரு சூப்பரான ஒரு புள்ளையாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சூனியக்காரியினுடைய ஆக்சுவல் உருவம் அப்படிங்கிறது வேறு. கிட்டத்தட்ட ஒரு 30 அடி இருக்கக்கூடிய ஹைட் இருக்க மாதிரி 2 வாளோட பயங்கரமான ஒரு உருவமாக இருக்கும். அந்த ஒரு உருவம் எடுப்பா. அந்த சாண்டா கிளாஸ் வந்து அப்படி மயக்க நிலையில் தான் இருப்பார். அப்புறம் ஒரு மாதிரி எல்லாம் நிகழ்வு நடக்கும். அப்புறம் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கதையில் படம் முடியும்னு பாருங்களேன். ஸோ கடைசியில் அவர் வந்து ராக் ரெசிக்னேஷன் கொடுத்தார்ல. ஸோ அந்த ரெசிக்னேஷன் என்னாச்சு, அவருக்கு வந்து உண்மையாலுமே அந்த அந்த பழைய அந்த பெரியவர்களாக இருந்தாலுமே அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்து தான். அந்த கிறிஸ்துவன்ஸும் அந்த அவருடைய பையனுமே பார்த்தீங்கன்னா இன்னும் நார்த் போலுக்குள்ளே கிறிஸ்மஸ் தாத்தா கூட தான் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன ஆகுறாங்க, ஒருவேளை அவங்களுக்கு அந்த புது பதவி கிடைக்குதா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட அந்த இடத்துல இருக்குது. ரெட் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு படம் நல்லா இருக்குங்க. 2வது தடவை நீங்கள் பார்க்கணுன்னாலும் கூட பார்க்கலாம், ஒன்றும் போரெல்லாம் அடிக்காது, தாராளமாக பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது ரெட் 1 அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா நடிச்சிருக்காங்க. சாண்டா கிளாஸ் மாதிரி நடித்தவர் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோமா, எனக்கு அவருடைய பேரை மறந்துட்டேன். ஸோ யா, இதுதான் அந்த ரெட் 1னுடைய ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ. இட் இஸ் வெரி ஃபன்னி. ஒரு வீக்கெண்டில் குழந்தைகளோட உட்காந்துட்டு, ஃபேமிலியோடு உட்காந்துட்டு நம்ம ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் செலவு பண்ணலான்னா சூப்பரான படம், வேர்தியான ஒரு படம், ஃபன்னி, என்ஜாயபிள், ஜாலியான ஒரு படமாக இருக்கும். போர் அடிக்கலை, நல்லாயிருக்கு. ஸோ பாருங்கள். எஸ், பார்த்துட்டு ஒரு வேளை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை இந்த வாரம் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தடப்பாடி.